Hi everyone, இது hhrmc நான் ராம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யூசர் ஃபார்ம் கிரியேட் பண்றத பத்தி பார்த்தோம். இப்போது யூசர் ஃபார்ம் மூலமா எப்படி டேட்டாவை எக்ஸல் பேஜுக்கு அப்டேட் பண்ண போறோம் அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யூசர் ஃபார்ம் how to create வீடியோ இந்த லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் அப்கமிங் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு எக்ஸல் பேஜை ஓப்பன் பண்ணிக்காங்க. அந்த பேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கண்டென்ட் டைட்டில் வந்துட்டு இங்கே இன்புட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஐட்டம் கோட் இன்புட் பண்ணியிருக்கேன் ஏ காலமில். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வேல்யூவை தான் நம்ம வந்துட்டு யூசர் ஃபார்மில் வந்துட்டு நம்ம வந்து கோடிங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது என்னன்றது நம்ம பார்ப்போம். ஆல்ட் F11 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட் F11 ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு டாப் அப் ஒரு பார் ஓப்பன் ஆகும். அந்த பாரில் வந்துட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு யூசர் ஃபார்ம் அப்படி ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இது வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்துட்டு யூசர் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த டேட்டாவை எப்படி வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அதுக்கான கோடிங்கை வந்துட்டு நாம் இந்த சப்மிட் என்ற ஆப்ஷனில் தான் நம்ம பட்டனில் தான் நம்ம அந்த கோடிங்கை ரைட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல உங்கள் கோடிங்கை வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ டைமென்ஷன் அது வந்து ஒரு கீவேர்டு. ஸோ அந்த கீவேர்டை தான் குறிக்கும். அது dim x axis as long, then dim y as worksheet அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஹோல் பேஜ் தான் worksheet. நெக்ஸ்ட் வந்து லாங் அப்படின்றது இதுதான். இப்போ y axisனா இந்த ஏ லைட்டாக இன்ட்டாக இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு y axis. ஸோ இப்படி இது வந்துட்டு எப்பவுமே வந்து ரியலி ரன்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இப்படி தான் வந்துட்டு இதாகும். ஸோ ப்ராசஸ் ஆகும். ஸோ இதுலேயே வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இது எப்பவுமே வந்து ரியலி ரன்னிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி தான் இருக்கும். இதான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அண்டு லாங் இதை தான் மென்ஷன் பண்ணோம். எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ ஓரில் முடிக்க போகிறோம் அப்படின்றது தான் லாங் இதை வந்து மென்ஷன் ஆகும். எஸ்இடி செட் ஒய் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் சீட்ஸ். இப்போ வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கோட் போட்டுட்டு இந்த இடத்துல உங்கள் ஆப்ஜெக்ட் இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம வந்து இன்புட் பண்ணோம். இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸல் பேஜ்குள்ளே போயிடுங்க. எக்ஸல் பேஜ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய சீட் நேம் வந்து டேட்டா நான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுடைய விஷ் தகுந்த மாதிரி நீங்கள் டேட்டா நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சீட் நேமை தான் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இன்புட் பண்ணணும். நான் வந்துட்டு டேட்டா அப்படின்றத கொடுக்குறேன். டேட்டா டபுள் கோட் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கான இப்போ கோடிங் வந்துட்டு டேட்டா எப்படி அப்டேட் ஆகுது அப்படின்றத நம்ம கோடிங்கை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ் டாட் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூவில் தான் நம்ம வந்துட்டு நம்ம ஐட்டம் கோடை வந்துட்டு நம்ம இன்புட் பண்ண போகிறோம். ஏ காலமில் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் செல்லில் தான் நம்மளுடைய வேல்யூ அங்கே இன்புட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே ஏ டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரோஸ் பார்த்தீங்கன்னா செல் 1 செல் 2 கேட்டிருக்கு. ஸோ நாம் ரோஸ் டாட் கவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. டாட் எண்டு. ஸோ எண்ட். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்எல்எஃப்னு கேட்டிருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்எல்எஃப் இதான் பார்த்தீங்கன்னா என் டைரக்ஷன் பார் எக்ஸல் டைரக்ஷன் ஆஸ் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்கு. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாட் ரோ அந்த எக்ஸல் ரோவில் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ரோ ஓகேங்களா, ரோ காலம். நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. வித் ஒய் ஆக்சிஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். வித் ஒய் ஆக்சிஸில் டாட் செல்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா, கமா டபுள் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூ எதில் இன்புட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஏ காலமில் இன்புட் ஆகணும். ஏ காலமில்
ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட் செல்லில் இன்புட் ஆகணும். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல ஏ டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, டாட் வேல்யூ is equal text box 1. இந்த text box 1 அப்படின்றது ஐட்டம் கோடையோட வேல்யூ. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், text box 1 இதான் ஐட்டம் கோட் வேல்யூ தான் நான் இப்போ இன்புட் பண்ண போகிறேன். ஸோ text box 1ல ஐட்டம் கோட் டைட்டில் பாருங்கள், ஐட்டம் கோட் இங்கே வந்துட்டு நமக்கு வரணும். ஸோ வந்துட்டு text box வேல்யூவில் text box 1 கொடுத்துருக்கேன். டாட் டெக்ஸ்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஷன் வேர்ட். அப்போ தான் வந்துட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் ப்ரொசீஜர் தான், செல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ராக்கெட் 1 கமா பி காலமில் வந்துட்டு நாம் ஐட்டம் நேமை இன்புட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வேல்யூ is equal text box 2 dot text same as it is தான் எபோ நான் சொன்னது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக டிஃபால்ட் ஒரு இது வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நாம் ப்ராக்கெட் போட மறந்துட்டோம். ஸோ கோடிங்கை வந்துட்டு ஒவ்வொரு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ப்ராக்கெட் போடலன்னொடனே எரர் கேட்டுச்சு. ஸோ அதை ரிசால்வ் பண்ணோடனே நமக்கு வந்துட்டு அந்த எரர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் ஆஸ் இட் இஸ் தான், நீங்கள் இதே காப்பி பண்ணி கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் டைட்டில் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல சி காலம் வந்துட்டு நான் வந்துட்டு ஐட்டம் குவான்டிட்டியை வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3ல் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு 4ல் வந்துட்டு டியில் வந்துட்டு ஐட்டம் ரேட் கொடுத்துருக்கேன். ஸோ டியில் வந்துட்டு ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த இடத்துல 4. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணோடனே டெக்ஸ்ட் பாக்ஸ் 1, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, டெக்ஸ்ட் பாக்ஸ் 3, டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 அப்ரோப்ரியேட் டைட்டில் தான் இங்கே சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எண்ட் வித் கொடுத்துடலாம். எண்ட் சப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ட் சப் ஃபைனலியே தான் கிடைக்கணும். அதை நான் இன்பிட்வீனில் போட்டிருந்தேன். ஸோ ஓகே, இது காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கோடிங் பண்ணுறது. இந்த கோடிங் வந்துட்டு நமக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது ஜஸ்ட் இப்போ இன்புட் பண்ணுங்க. 101 பேண்ட் ஐட்டம் நேமில் பேண்ட் கொடுத்துருக்கேன். ஐட்டம் குவான்டிட்டியில் ஒரு 50 கொடுக்குறேன். ஐட்டம் ரேட் 650 கொடுக்குறேன். சப்மிட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரன் டைம் எரர் 1004 கேட்டிருக்கு. அப்ளிகேஷன் டிஃபைன்ட் ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன்ட் எரர் கேட்டிருக்கு. ஸோ டீபக் கொடுங்க. டீபக் கொடுத்தோமோ ஸோ வந்துட்டு இதில் தான் எரர் கேட்டிருக்கு. இதில் பாருங்கள், இதில் அப்பரில் பாருங்கள் டாட் செல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 கேட்டிருக்கு. ஆனால் நாம் இங்கே வந்துட்டு ரெண்டாவது செல்லில் பாருங்கள், ரெண்டாவது கோடிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சம்திங் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் கொடுக்கணும். சேம் இதுக்கும் ப்ளஸ் கொடுங்க, இதுக்கும் ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு ரீசெட் கொடுங்க. இந்த ரீசெட் ஆப்ஷன். இப்போ வந்துட்டு ரன் கொடுக்கலாம். ஜஸ்ட் இப்போ புட் பண்ணுறேன். ஐட்டம் கோட் 101, ஐட்டம் நேம் பேண்ட் அண்ட் ஐட்டம் குவான்டிட்டி 50, ஐட்டம் ரேட் 650. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு டேட்டா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மேக்ரோ கோடிங் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்மிட் கொடுத்தும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு 102 ஐட்டம் கோட் ஷர்ட் குவான்டிட்டி ஒரு 100, ரேட் ஒரு 450 பாருங்கள். சப்மிட் செகண்டோ வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் மேக்ரோ கோடிங்.
இன்னைக்கு டாபிக் இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம இன்னும் வேறு கோடிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.